தொண்டரை கன்னத்தில் அறைந்து அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார் ஸ்டாலின். இதனால் ரயிலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதோடு இச்செய்தி சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்டது. ஒரு பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்துங்க, பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்துல இவரா போய் திடீர்னு ஏறிடுறாரு. நான் புரட்சி செய்ய போறோம், மக்களுக்கு சேவை செய்ய போறோம், நாங்க அனைத்தையும் ஆராய்ச்சி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இவரா ஏறிட்டு அங்க நின்ற ஒருவனை கன்னத்துல அறையிறார். யாரு? நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனா பொதுக்கூட்ட மேடை, நாங்கள் பேசுவதற்காக ஒரு பொதுக்கூட்ட மேடை போடுறோம், அங்கே ஒரு கயவன் திமுகவின் அடியால் குடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறத அண்ணன் சீமான் மேடையில இருந்து இறங்கி கேட்டா அது அநீதி. அவர் கோபப்படுகிறார், செய்தியாளர்களை வன்மம் வச்சு தாக்குறார், திட்டுறார். இந்த மாதிரி ஊடகங்களை வேசி ஊடகங்கள் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்றது? திமுக செய்தால் திமுகவின் அநீதிகளை பற்றி பேச வக்கு இல்ல. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மக்களுக்காக போராடிட்டு இருக்கு, அவர்கள் மீது சாணியை வாரி இறப்பது இதெல்லாம் ஒரு பழப்பு.